திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, தாங்கள் காலையில் எழுந்ததுமே நல்லவற்றையே சிந்தித்து நல்லவற்றையே வெளிப்படுத்தி நல்லவற்றையே கேட்டு மகிழ்வீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும், நன்றாக வாழ்வீர்கள் என்று உறுதிப்படுத்தி கொண்டு நல்லதையே நினைத்து நல்லதையே கூறி நல்லதையே செய்யுமாறு அன்போடு வேண்டுகின்றேன். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடுகின்ற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப் பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமாருடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மூன்றாம் திருமுறையில் 120வது பதிகம் திரு ஆலவாய் இது என்று அடியார்கள் காட்டுகிறார்கள். அதை கண்டு அறிந்த அந்த சீர்காழி ஜன்மகநாதர் சம்பைநாதர் துணைக்கை மலர் குவித்து பேரன்பால் பன்னிசை பாடி பணிந்து மங்கையர் கரசி என்று எடுத்து குலச்சிறையார் பணியையும் சிறப்பித்து என் திசை பரவும் ஆலவாயவது இயல்வே என்று பாடி முடிக்கிறார். முதல் பாடலிலே மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை, மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை மடமானி, இப்படி தொடங்குகிறார். இந்த பாடலில் மங்கையர்க்கரசியாரை வழிபடுகிறார். அடுத்த பாடல், இரண்டாவது பாடல், அவருடைய அமைச்சர் குலச்சிறையார். வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விருப்பினல், வெற்றவே அடியார் அடிமிசை வீழும் விருப்பினல், இது குலச்சிறையாருடைய வழிபாடு. மூன்றாவது பாடல் மங்கையர்க்கரசியாருடைய சிவத்தொண்டை கூறுகிறார். அதுதான் நம்ம பார்க்க போகிற பாடல். இன்றைக்கு பாடலை முதற்கண் காண்போம். செந்துவரு வாயாள் சேலன்ன கண்ணாள் சிவன் திருநீற்றினை வளர்க்கும் பந்தனை விரலாள் பாண்டிமாதேவி பணி செய்ய பாரிடம் நிலவும் கந்தமர் சந்தமார் தரளம் பாம்பு நீர் மத்தம் தன் எருக்கம் மலர் வன்னி அந்திவான் மதிசேர் சடைமுடி அண்ணல் ஆலவாய் அதுவும் இதுவே என்று பாடுகிறார். மங்கையர்க்கரசியாருடைய சிவத்தொண்டை இங்கு சொல்றார். செந்துவரு வாயாள் என்ன, மங்கையர்க்கரசியார் எப்படி இருக்கிறாரா, அப்படியே சிவந்த பவளம் போன்ற, பவளத்தினுடைய நிறம் தெரியும் உங்களுக்கு, சிவந்த பவளம் போன்ற வாயை உடையவர். கண்கள் எப்படி இருக்குன்னா சேல் போன்ற, சேல் மீனில் ஒரு வகை சேல் மீன் போன்ற கண்களை உடையவர். சிவபெருமானுடைய திருநீற்றினுடைய பெருமையை வளர்ப்பவர், திருநீற்றினுடைய பெருமையை வளர்க்கக்கூடிய விரல் நுனி பந்து போன்று திரட்சியுடைய
பாண்டிமாதேவியார் பாருங்க, பந்தனை விரலா, அந்த விரல் நுனி பந்து போன்ற திரட்சியுடைய பாண்டிமாதேவியார் சிவத்தொண்டு செய்ய உலகிலே சிறந்த நகராக விளங்குவதும் அழகிய முத்துக்கள், பாம்பு, கங்கை, ஊமத்தம்பு, குளிர்ச்சி பொருந்திய எருக்க மலர், வன்னி மலர், மாலை நேரத்திலே தோன்றக்கூடிய பிறைச்சந்திரன், இவற்றையெல்லாம் மொத்தம் சடைமுடியில் வச்சிருக்கார். அப்படி சடைமுடியிலே அணிந்துள்ள தலைவர் யார்? நம்பெருமான் சிவபெருமான் தான். தலைவரான சிவபெருமான் வீட்டிலிருந்து அருளுகின்றது இந்த திரு ஆலவாய் என்னும் திருத்தலம். பந்தனை விரலால்னு மகளிர் விரல் நுனியின் திரட்சிக்கு, விரல் நுனியினுடைய திரட்சிக்கு பந்தினை ஓமையாக சொல்லுவார்களாம். ரொம்ப அருமையாக சொல்றார். பாடலை மீண்டும் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம். செந்து விசேலன கண்ணாள் சிவன் திரு நீற்றினை வளர்க்கும் பந்தனை பவரலா, பந்தனை விரல பாண்டிமாதேவி பணி செய்ய பாரிடம் நிலவும் சந்தமார் மரதரளம் பாம்பு நீர் மத்தம் எருக்கும் மலர் பன்னி அந்திவார் மதி சேர் சடைமுடி அண்ணல் ஆலவாய் ஆவதும் இதுவே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களே அனைவரும் வாருங்கள் திரு ஆலவாய் சென்று அந்த சிவத்தொண்டு புரிந்த மங்கையரக்கரசியாரையும் மனத்தகத்தை நினைத்து வழிபாடு செய்த குலச்சிறையாரை வழிபாடு செய்த அவரையும் நாம் கண்டு அவர்களைப் போல சிவ தொண்டு அந்த அளவுக்கு நாம் செய்யவில்லை என்றாலும் சிவ தொண்டர்களாக நாம் வாழ்ந்து சிவநெறியே எங்கும் நிலவ வேண்டும், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொன்னதைப் போல பெருமானுடைய புகழை பாடி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று வாழ்த்தி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.